நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட இரு IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்கும் விஷயத்தில் அவர்களிடம் விளக்கம் கேட்டது ஏன், IAS அதிகாரிகளுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு சலுகை என கேள்வியை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டுச்சு, அங்க நடந்த வாதங்கள் தொடர்பான முழு விவரங்கள்? வணக்கம். முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள கந்தசாமி மற்றும் விஜய கார்த்திகேயன் ஆகிய 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்காக அனுமதி, மத்திய அரசுடைய அனுமதியை பெற வேண்டியிருக்கிறது. இதில் தாமதம் ஏற்பட்டதை அடுத்து இது சம்பந்தமான அந்த தாமதத்துக்கு காரணம் என்ன, இதை கோப்பை பொதுத்துறையில் நிலுவையில் வைத்தது ஏன், அந்த 2 செயலாளர்களும், அதாவது முந்தைய செயலாளரும் தற்போதைய செயலாளரும் இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்றைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த தாமதத்துக்கான காரணத்தை விளக்கி முன்னாள் மற்றும் இந்நாள் பொதுத்துறை செயலாளர்கள் தரப்புல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான்சத்தின் சொன்னார், 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பான அந்த கோப்புகள் அனைத்தும் கடந்த 22ஆம் தேதியே, அதாவது ஜூலை 22ஆம் தேதியே மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பொதுத்துறை செயலாளருடைய மனுவை சுட்டிக்காட்டி நீதிபதி குறிப்பிடும் போது வழக்கு தொடர அனுமதி அளிக்கக்கூடிய விஷயத்துல குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டது ஏன், இது போன்ற நடைமுறை இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, IAS அதிகாரிகளுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு சலுகை என நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த நடைமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். பின்னர் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.